இந்த அடாப்டர் யூஸ் பண்ணி நம்ம ஃபோனை கம்ப்யூட்டராக மாற்றலாம். இது டைப் சி டு HDMI கன்வெர்ட்டர் உள்ள அடாப்டர். இது எப்படி மாற்றலாம் பார்க்கலாம். ஃபோனில் டைப் சி எஃப்எஸ் கண்டுபிடிக்கணும். அப்புறம் இந்த மானிட்டர்ந்து வர HDMI போட்ட கடையில் கனெக்ட் பண்ணோம்னா டேரெக்டாக எக்ஸ்டர்னல் டிஸ்பிளே கனெக்டர்னு வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா டிஸ்பிளே அப்படியே இதில் தெரியும். நம்மளோட மானிட்டர் மட்டும் ஆன் பண்ணிக்க பார்த்துக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். இந்த மவுஸ் யூஸ் பண்ணணுன்னாலும் இதே அடாப்டரில் USB போட்டிருக்கு. இந்த மவுஸை கனெக்ட் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா உங்கள் மவுஸை டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டெஸ்க் மோடில் கனெக்டாக இருக்குது. இதை நம்ம ஆஃப் பண்ணோம்னா டேரெக்டாக ஸ்க்ரீனோட மிரர் மாதிரி நீங்கள் இதை யூஸ் பண்ணி ஏதாவது மொபைலில் மூவி பார்க்கணும், எது பார்க்கணும் பார்த்துக்கலாம். ஃபுல் ஸ்க்ரீனில் வந்துடும். டேட்டா அடாப்டர் யூஸ் பண்ணிக்கலாம். மவுஸ் யூஸ் பண்ணி டேட்டா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு டச் பேட் வேணாலும் டெஸ்க் மோடில் போனீங்கன்னா டெஸ்க் மோட் ஆன் பண்ணுங்கள். சாம்சங் டெஸ்க்னு ஆன் ஆகுதா? இதெல்லாம் உங்களுக்கு மவுஸ் பேட் வந்துடும். உங்கள்கிட்ட மவுஸ் இல்லைன்னா இதே மவுஸாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எது பண்ணணும் டபுளாக பண்ணிங்கன்னா டேட்டா ஒரு கம்ப்யூட்டர் மாதிரியே ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம்.